सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஆ, ஆ, காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி, கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி, ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், மனிதன் இன்பத் துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும், இன்பத் துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று, நமக்காக நம் கையால் செய்வது நன்று, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில்
அந்தத்தில் இருந்து தான் ஆதிகள் தொடங்கிடும் ஆதியில் நீதிகள் விளைவிடும் நீதியில் அதர்மங்கள் மறித்திடும் அதர்மத்தில் தர்மங்கள் ஜனித்திடும் ஜனனம் சிறிதென்று மரணம் பெரிதென்று என்றும் நடந்திடும் யுத்தத்தை போரிடும் வாழ்விலும் தொடரட்டும் கருமமே கண்ணாய் சித்தத்தை மாற்றிடு ஆண்டவன் ஆடிடும் தாண்டவம் ஆடிடும் ஆட்டத்தில் ஆண்டிடும் காட்டிடும் சினத்தில தந்திரம் போற்றிடும் செயல்களை சூட்சுமமாக்கிடும் காட்டிடும் ரோஷத்தில் அண்டத்தை காத்திடும் செயலை சிரசில் நிறுத்திடும் நிகழ்வுகள் இழப்புகள் பொறுத்தது போதும் பொங்கி எழுதிடும் கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. நீதியுள்ளதுக்கும் ஒன்றென்பார், நெருங்கிடும் போதே சுடுமென்பார். நீதியுள்ளதுக்கும் ஒன்றென்பார், நெருங்கிடும் போதே சுடுமென்பார். யாரையும் எதுவும் சுடவில்லை, என்னையும் பழியோ விடவில்லை. சுட்டதும் தங்கத்தின் நிறம் போமோ, தொட்டதும் மலர்களின் மனம் போமோ. கற்றவன் கலங்குதல் அழகாமோ, சட்டமும் கற்பனை கதையாமோ. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. நாவுக்கும் மனதுக்கும் உள்ள வழி, நான்கு விரல் கடை தூர வழி. நாவுக்கும் மனதுக்கும் உள்ள வழி, நான்கு விரல் கடை தூர வழி. சொல்லுக்கும் செயலுக்கும் காத வழி, சுற்றமும் சுகமும் வேறு வழி. வந்ததில் எல்லாம் பொருளுண்டு, வருவதில் வெற்றியும் நமக்குண்டு. நிச்சயம் இரவுக்கு பகலுண்டு, நீதியின் கண்களில் ஒளியுண்டு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு.
பழிகளில் 1000 வகையுண்டு, பார்ப்போம் இதற்கோர் முடிவுண்டு. பழிகளில் 1000 வகையுண்டு, பார்ப்போம் இதற்கோர் முடிவுண்டு. வந்ததில் எல்லாம் பொருளுண்டு, வருவதில் வெற்றியும் நமக்குண்டு. நிச்சயம் இரவுக்கு பகலுண்டு, நீதியின் கண்களில் ஒளியுண்டு. Yela 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 la la oh. Yela la yela oh. La 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 இளம்மா ஏலோ இளம்மா ஏலோ இவளுக்கு ஏதாகும் ஏலோ ஊரம்மா ஏலோ ஊரம்மா ஏலோ கூறாத கதை இங்க நூறோ மண்ணில இந்த பக்கம் மங்கையரின் கூட்டம் அங்கிட்டு அந்த பக்கம் ஆடவரின் நாட்டம் கண்ணகி இல்ல இன்னா கோவலனு வாழும் கொண்டாட்டி ஆசை எல்லாம் புத்தன் அறிந்தானோ காலம் முழுக்க காமம்
பொண்டாட்டி ஆசை எல்லாம் புத்தன் அறிந்தானோ சமத்துவம் இல்லை இன்னா அதன் பெயர் நாடோ சரித்திர ஓட எல்லாம் பெண்ணின் கண்ணின் நீரோ தந்தானா தானே தந்தானா தானே தந்தானா தானே தந்தானா ஏல 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 ஏலலல ஏலலா ஏல லலலா ஈலம்மா ஏலோ ஈலம்மா ஏலோ இவளுக்கு ஏதாகும் ஏலோ ஊரம்மா ஏலோ ஊரம்மா ஏலோ கூறாத கதை இங்க நூறோ மண்ணில இந்த பக்கம் மங்கையரின் கூட்டம் அங்கிட்டு அந்த பக்கம் ஆடவரின் நாட்டம் கண்ணகி இல்ல இன்னா கோவலனு வாழோ பொண்டாட்டி ஆசை எல்லாம் புத்தன் அறிந்தானோ காலம் முழுக்க காமோ பாம்பு படமா ஆடும் அக்கறைக்கும் இக்கரைக்கும் ஓடும் ஈலம்மா ஏலோ ஈலம்மா ஏலோ இவளுக்கு ஏதாகும் ஏலோ ஊரம்மா ஏலோ ஊரம்மா ஏலோ கூறாத கதை இங்கே நூறோ ஆசை ஓராசை ஆணின் தோலாசை பொங்கும் பேராசை அட பூமி யாராசை அடி ராசாத்தி ராசாத்தி ஏதாகுமோ அட தலை கீழே ஒருவேளை கதை மாறுமோ ஈலம்மா ஏலோ ஈலம்மா ஏலோ இவளுக்கு ஏதாகும் ஏலோ ஊரம்மா ஏலோ ஊரம்மா ஏலோ கூறாத கதை இங்க நூறோ கண்ணகி இல்ல இன்னா கோவலனு வாழோ பொண்டாட்டி ஆசை எல்லாம் புத்தன் அறிந்தானோ சமத்துவம் இல்ல இன்னா அதன் பெயர் நாடோ சரித்திர ஓட எல்லாம் பெண்ணின் கண்ணின் நீரோ தந்தானா தானே தந்தானா தானே தந்தானா தானே தந்தானா நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளவரெல்லாம் நல்லவனாவான், இல்லாதவனே பொல்லாதவனாம் பூமியிலே. பின்னே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அழகாக தோன்றும் ஒரு கருநாகம் கண்டேன். அநியாயம் செய்பவர்க்கும் மரியாதை கண்டேன். சதிகார கூட்டம் ஒன்று சபையேற கண்டேன். தவறென்று என்னை சொல்லும் பரிதாபம்
என்கின்றான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். சட்டத்தின் பின்னால் நின்று சதிராடும் கூட்டம், தலைமாறி ஆடும் இன்று அதிகார ஆட்டம். என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம், இப்போது புரியாது எதிர்காலம் காட்டும். நாடக வேஷம் கூட வராது, நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன். பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில், பாவம் செய்பவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். Fear management is a very important dimension in life. There's a beautiful story I read. Mullah Nasruddin, a Sufi character, was driving his car and his friend observed that every time there was a honking of a lorry, Mullah is to literally shiver. At the end of this journey, his friend asked, Mullah, why is that only the honking of a lorry you seem to shiver, not the honking of any other vehicle? He said, my wife has been eloped by a lorry driver. Since my wife has been eloped by a lorry driver, every time there's a honking of a vehicle, I'm scared the lorry driver will return the wife back to me. Friends, you see this, lot of people's life is lived out of fear. Bishas mataf pavate bisho deti surya. It is said in the Veda that everybody's life seems to be running out of fear, fear, fear. So life can be fear-oriented living or life can be love-oriented living. And the greatest gift you can give to yourself, if you can transform your life from fear-oriented living to love-oriented living, this transformation will make your life very juicy, very happy, very alive. If you closely observe, even people pray and their prayers are also out of fear. And hence this expression, you have to be God-fearing. God is not something to be feared, God is something to be loved. And therefore, even our prayers are also born out of fear. And if your prayers are born out of fear, then you will find unconsciously you become manipulative in your very prayer itself. I always feel people are so unconscious, but because of unconsciousness, they are not aware of the fact that they are so manipulative that they themselves are not aware that they are manipulative. The height of manipulation is you yourself are not aware you are manipulative. And when you live out of fear, even your prayer is out of fear, there is a subtle unconscious manipulation which happens.
There was a person who wanted to cross the river, and he had put all his money to build a beautiful palace. And therefore, at the final completion of his palace, he wanted to inaugurate the beautiful palace that he had built. And as he was crossing the river, suddenly there was a storm and the boat was about to be sunk. Suddenly, this man turned to be very religious. He kneeled down and prayed, "Oh Lord, please save me, please save me. And if you save me, I promise you, I will sell the palace and offer it to the poor. At least I'll have the opportunity of seeing the palace that I have constructed." He kneeled down and turned to be very religious. And suddenly, like a miracle, the Lord heard his prayer and the storm subsided. The boat was no more threatened to be sunk. And suddenly this man realized, I think I was too fast in making a deal with the Lord. Maybe I was too fast. And as this soliloquy was going on in his mind, again the storm became turbulent. The boat was about to be sunk. And so again this man kneeled down and said, "Oh Lord, I was only joking with you. Can't you take the joke lightly? I promise you, when I see the palace, I will sell the palace and offer it to the poor." Again the storm subsided, and now he knew that I better sell the palace and offer it to the poor. He came to the other side of the shore. He saw the beautiful palace, and his manipulative mind created a device. He bought a cat, tied the cat to the palace, and started announcing to people. He says, "Anybody who buys the palace, you can buy it for only 100 rupees. But whoever buys the palace must buy the cat, and the cat is 5 million rupees." He went on making this announcement. One of them bought the palace, gave 100 rupees, bought the cat, which is 5 million, and then an interesting thing happened. He went to the temple, said, "Oh Lord, I'll keep up my word. Now, I said the proceed of the palace, I'm giving it to the poor. The proceed of the palace is only 100 rupees, so you take it. The cat is my cat," and he takes the 5 million and goes away. We are so manipulative that we ourselves are not aware we are manipulative. So if your life is lived out of fear, even our prayers become highly manipulative. And therefore, the greatest gift that we owe ourselves is transform fear-oriented living to love-oriented living. And if that happens, you find your life becomes extremely powerful, or else your life is lived out of fear. And when your life is lived out of fear, there's no strength in life, there's no power in life, and therefore fear has to be transformed. Goodness should come from strength and not from weakness. I find a lot of people are good, but their goodness is not coming from strength. They are good because they have no courage to be bad. When you have no courage to be bad and then you are good, your goodness is not coming from strength. And if goodness comes from strength, then you will find life is very, very powerful. And your goodness cannot come from strength because there is always an undercurrent fear. And this fear literally starts eating people's life. To handle fear from a yogic approach, from a wise approach, is a very important education that we have to expose ourselves. People always come and say, "Swamiji, how to handle fear?" First I tell them, you know what is the meaning of the word fear, or what is the spelling of the word fear? F-E-A-R. Most of people's fear are fantasized experience appearing real. You know, in my workshop called Life Program, which is a 3 days workshop, I work on using spirituality for self-development. I always make people come there and say, "How many of you are scared of public speaking?" And there will be always a group of people who are scared. I make people come up there, stand on the stage, and just tell them, just look at the audience. And if possible, say a few words. And you will find people literally shivering. Just looking at the audience, people are scared. Their legs start jittering, hands start shaking. They are just looking at the audience. Then I tell people, study has shown
there are 3 to 4 great fears. And you have to be aware of these 3 to 4 fears and handle it wisely. One of the greatest fears, according to research, has been the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Fourth is the fear of rejection. And of all the fears, the fear of public speaking, people are afraid more than the fear of death. Now, what is so difficult of public speaking? So I make people stand and say, what is that you are really afraid of? And you will find they don't know what they are afraid of. They say, Swamiji, I have never spoken in the public and therefore I'm scared. I say, if you have never been in front of the public, now you are in the front of public. So feel happy about it. But then they are scared. And then we explore into this fear. And I tell them, see, your fear is simply a fantasized experience appearing real. You're just fantasizing it there and you're scared about it. So to handle fear, especially when there's a fear of public speaking, I give them the 3 E's technique. I say, first, experience your fear. Second, enjoy it. Third, explore into it. So therefore, in these encountering sessions in my live program, I make people stand and then their legs start shivering, shaking. I ask them, now experience your fear. What is the experience of your nervousness? I ask this question. They say, I'm just nervous. I said, what is the experience of your nervousness? And so often I find people can't articulate the experience. They are more busy giving an explanation why they are afraid rather than the experience of their nervousness. And invariably, now I make them realize your experience of nervousness is what? He says, my legs are shaking, my hand is shaking. And then I tell them, can you experience the experience of your nervousness? Listen carefully, friends. Can you experience the experience of your nervousness? Now, this may appear to be a simple statement, but it's so difficult for people to experience. We don't experience an experience. We are too busy interpreting an experience. We are too busy judging an experience. We are too busy evaluating an experience. I tell them, drop all that, just experience innocently your nervousness. Your legs are shaking means what? Your legs are shaking. A lot of people go to the disco to make it shake. And without a disco, your legs are shaking. Beautiful. Just experience it, I said. We don't experience an experience. Isn't it, friends? Doesn't it happen so often? You go to a doctor. Now he brings an injection. You turn your head this side and he touches you and you scream. And the doctor said, I've only put alcohol strip itself. I've not even injected. Now the anticipation of pain is sometimes more painful than pain itself. So we are not with an experience. We are more with an explanation of an experience. Now this is a very important principle. In Taoism, it is called Ta Tata. Ta Tata means, can you experience the suchness of what is? In yoga, we call it Satta. Can you experience the Satta means the isness of what is? And if you can learn to practice this, it is so beautiful. You are eating your food, can you experience the experience of eating? You are taking a bath, can you experience the experience of taking a bath? But what happens to us? You are eating your food, you are thinking of the bath. When you are taking the bath, you think of your boss. When you meet your boss, you think of your wife. When you meet your wife, you think of your boss' wife. And thus, you don't experience an experience. You're always lost somewhere. So, if you can learn to practice this, and it will help you very much in fear management, whatever you are doing, experience the experience. You're listening to me? Experience the experience. You're seated on the chair, experience the experience. You're walking, experience. So I make my students stand, and when their legs are shaking, I just tell them, experience the experience of your leg shaking. And when they start experiencing the experience and not judging, evaluating, then you will find the experience is such an innocent, beautiful experience. So first, experience. Second, can you simply enjoy the experience? Because unconsciously they are not enjoying the experience. So experience,
Second, I said, learn to enjoy. Their legs are shaking. I said, enjoy your leg shaking. It's so beautiful. Means your nervous system is very alive. Your hands are shaking. Good. Enjoy it. Learn to go on enjoying whatever you are doing. Then you will find the whole quality of experience is different. So they're standing on the stage. First, I make them experience. After some time, I ask them, how do you feel? Now your tension would have reduced. Then I bring in the dimension, can you enjoy? And say, beautiful, your legs are shaking. Beautiful, my hands are shaking. When the moment you learn to enjoy it, fear reduces. You have a different strength of handling it. Lastly, I say, can we explore this fear of public speaking? And when you explore, people give lot of explanation. Swamiji, I have never spoken in the public. This is the first time in the public, therefore I'm scared. I tell them, the first time you get married, you're not scared. First time you go to Switzerland, you're not scared. So what is the genesis of this fear? Can you explore? And when you slowly explore, we find the genesis of fear is this. We are caught up in the structure called looking good. There are three important structures. There is looking good, feeling good, and being good. You're standing in front of the people. Now you are scared. The genesis of fear is you're looking good. Not physically, but psychologically you want to look good. Psychologically, what are people talking about me? They may criticize me. They may say I'm not a good speaker. They may say I'm such an idiot. Now their speaking starts breaking a certain image that you want in their eyes. And the image that you want is, you want people to look at you as you want them to say he's a good person. You're caught up in this game called looking good. Not looking good physically, but psychologically looking good. We have an image about ourselves, and we want our image to be endorsed and respected by the other person. And if somebody does not endorse your image gets stabbed. This is a big psychological sickness that we are caught up in this game called looking good. Looking good is different from being good. Your whole genesis of fear, what will people talk about you? And if they talk negative, your image gets stabbed. So therefore, you're caught up in this image game. Now, you have to learn to develop another value system. Learn first to have the value of being good. Based on being good, learn to feel good. And lastly, give this priority of looking good. But at present, people's priorities are confused. They want first the looking good and last the being good. So I help people to reorganize their priorities. The most important priority is being good, based on being good, feeling good, and lastly looking good. And when you have this, you find many of our fears, especially the fear of public speaking, will just drop away. There was one student of mine who did my workshop in Chennai, and she came to me and said, Swamiji, I'm very unhappy. She was a young girl, hardly about 21, 22 years. She became a widow at the age of 18 years. And she was feeling very lonely, and I asked her, why can't you get married? To which she said, Swamiji, how can I get married? I'm an orthodox South Indian Brahmin. I asked her, is it wrong for you to get married? She says, no, it is not wrong for me to get married. But what will people talk, Swamiji, if I get married? I asked her, what are people talking about you? Now, she said, people are talking about me that I'm a Satya Savitri, I'm a very good girl. But so people are talking good about me. But I asked her, are you feeling good? You're looking good in their eyes, but are you feeling good? She says, no, I'm not feeling good. Then I asked her, are you being good to yourself? She said, no, I'm not being good to myself. Then I said, you're only caught up in looking good, and you have sacrificed feeling good and being good for the sake of looking good. All this is because your priorities are all messed up. And therefore, if you can reorganize your priorities first on being good, based on feeling good, and lastly looking good, you will find you will be able to manage your fear much better. Many of our fears is all the fear, what will people talk about me? It's like this beautiful story. A father and a son was going along with a donkey.
the father sat on the donkey, and people started telling in that village, what type of man he is. Young son is walking and the father is seated on the donkey. The father heard this, so he got down and made their son sit on the donkey. Again, villagers started speaking, what type of father he is. The old man is walking, the young son is seated on the donkey. What type of education is giving? He heard this, and again, both of them sat on the donkey. Again, villagers started talking, what type of father he is. So much of cruelty to the animal. Both of them are seated on the donkey. Now again, he heard this. Both of them got down, and the donkey was alone, and they were walking at the side. Again, villagers spoke, what type of father he is. They are not making use of the donkey. The donkey is walking alone. The only choice left is both of them were carrying the donkey. This is what happens. You're too caught up what people will say. People will say anything. In Hindi, there's an expression, logon ka kaam hai kehna. Always they will be talking. So therefore, you're too caught up in looking good, the whole orientation changes. And therefore, friends, first is learn to reorganize your priorities. Many of it you are caught up in the game of looking good. And if you can reorganize being good based on feeling good, looking good should be the last priority, then you will find you'll be able to handle your simple fear of public speaking in a much better way. The first great fear is the fear of public speaking. The second great fear is the fear of death. A lot of people are afraid of death. We are afraid of death for we look at death as an enemy to life. But if you can reorganize your perception, your paradigm, and yoga helps us in reorganizing our paradigm, don't look at death as an enemy to life, as an end of life. Look at death as an encounter in the spectrum of life. Your perception towards death, if it changes, what yoga invites us to do, don't look at death as an end of life. It is only an incident in the spectrum of life. It is like changing a house. When you change a house, it doesn't mean to say that you have to be scared of. So too, death is only an incident in the spectrum of life. Lord Krishna in the Gita says, Dehinosmin yata dehe kaumaram yauvanam jara tata dehantara prapti dhiras tatra mukhyati. The Lord says in the Gita, don't be scared. Just look, death is constantly being happening. Dehinosmin yata dehe kaumaram. You're born as a child. Then you become a youth. Then you're dead to your child. You're born to youth. Again, become middle age. You're dead to youth. You're born to middle age. Then again, you become old. You're dead to the middle age. You're born to the new age. And therefore, death is constantly happening. Right now, today is gone. The next moment is born. So death is not an end of life. Death, in fact, is the very platform from which life emerges. So if you change your perception of death as an end of life, then you find your experience of death is an experience to be experienced in the spectrum of life. Somebody came to a famous Indian poet and asked him this question, I'm scared of death, what should I do? And this poet said beautifully, why are you afraid of death? If you can learn to trust life, then you will learn to trust even death. And he gives a beautiful example. He says, even before you are born, God has been so kind. Milk is created in the breast of your mother, even before you are born. If this is the kindness of nature, the kindness of existence, even before you are born, so too when you are living, who knows, there can be another world which is being already created. Learn to trust. We are really not afraid of the unknown. People tell me, Swamiji, the fear of death is the fear of the unknown. I always tell them, how can there be a fear of the unknown? Are you afraid of Lada Lodai? No. What is Lada Lodai? Gaba Gabai? No. Lada Lodai, Gaba Gabai, you do not know. And if you do not know, you cannot be afraid of. You are only afraid of the fear of losing the known. Not that you are afraid of the unknown. This poet says, even before you are born, nature has been so kind. So too, as you are living, there can be
another world created to you. So therefore learn to trust. And if you can bring this energy called trust in your life, you will find you will be able to get over the fear of death. Hence Lord Krishna in the Gita says, Shraddhavan labate jnanam. Learn to have Shraddha, he says. Once when you have trust, then you will find life becomes extremely powerful and you can manage your fear wisely. Listen to this beautiful Sufi story. There was a Sufi mystic who got married, and after marriage he has not even spent that night. The marriage party had to cross the river, and suddenly there was a storm, and when there's a storm, the whole boat was about to be sunk. Now the Sufi mystic was very relaxed because the necessary people were balancing the boat. But the Sufi mystic's wife got angry at the husband and said, "Are you not scared that we are going to die? We have not even lived for one day of married life, and so many years we are in a romantic relationship. Are you not scared?" To which the Sufi mystic said, "I am not scared." The wife asked, "What is the secret of you not being afraid?" He got up, took out the knife and charged at her. He put the knife under her neck and said, "I'm going to kill you." And asked the wife, "Are you scared?" And the wife said, "I am not scared." The husband said, "What is the secret of you not being scared?" To which the wife said, "The knife may be dangerous, but the one who is wielding the knife loves me very much, and therefore I am not scared." Exactly in the same way, the Sufi mystic said, "The waves may be dangerous, but the one who is wielding the waves, the Lord, loves me very much, and I trust that, and therefore I am not scared." And if you have the power of trust, you will find you will be able to sail through the storms of life in a much different way. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா.
கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே. கொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே. பிரித்த பந்தல் கோலம் கண்டு பேதை கொண்ட துயரிங்கே. நடக்கும் என்பார் நடக்காது அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே. அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே. ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண் இங்கே. நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. நான் சொல்லித்தர என்ன உள்ளதோ நீ இன்னும் என்ன சின்ன பிள்ளையோ. அத்தை மகள் என்றால் கைதொட்டு மெய்தொட்டு நீ ஆடவில்லையோ. அத்தை அவள் பக்கம் திக்கும் இல்லாமா நீ பாடவில்லையோ. லா 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 லா. நான் சொல்லித்தர என்ன உள்ளதோ நீ இன்னும் என்ன சின்ன பிள்ளையோ.
நாம் கொள்ளும் உறவு லா 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 லா. நான் சொல்லித்தர என்ன உள்ளதோ நீ இன்னும் என்ன சின்ன பிள்ளையோ. அந்த மேடையில் நான் இருப்பேன். மேடை எது மேனி எது என்ற போதையில் நீ இருப்பாய். வானத்து வெள்ளிக்கிண்ணம் மெல்ல தழும் ஆடைக்கும் நெஞ்சில் உள்ளாக புரியும். அம்மம்மா அப்பப்பா என் இன்ப இரவு ஸ்வர்க்கம் இதுவென்று சொல்லட்டும் சொல்லட்டும் நீ கொள்ளும் உறவு லா லா